இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் பக்கோடா ஆர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தண்டு ரொம்ப நீளமாக இல்லாமல் கொஞ்சமாக தண்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியமாக, பூ ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் பூவை விட அதிகமாக வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த பூவில் ஏதாவது பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே மிதந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் 2 டைம் கழுவி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம சில்லியோ குழம்போ எதுக்கு வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதில் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, உப்பு இது 2யும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா எல்லா இதுலேயுமே உப்பு காரம் எல்லா காலிஃப்ளவரையும் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 5 ஸ்பூன், அரிசி மாவு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் பூ அதிகமாக இருக்கிறனால வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சிலர் வந்து பெருங்காயத்தூள் சேர்ப்பாங்க, சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சேர்க்கலை. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சில்லியில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை லெமன் வந்து மேலே அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குலுக்குனிங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் லாஸ்ட்டாக வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. ஃபஸ்ட்டே வந்து அந்த பேஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து நல்லா பவுடர்லேயே பண்ணி லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி தெளித்து பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக கிறிஸ்பியாக அந்த மாவு வந்து பிரிஞ்சு வராமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அரிசி மாவை விட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக சொட்டு சொட்டாக தண்ணி ஒரு 5-6 சொட்டு அந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் அதிகமாகாமல் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு, ரொம்ப காயில் கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. அதில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே அப்படியே போட்டு எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து அது எப்படி வெந்துருச்சு அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, போட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது கூட என்னென்ன சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் எந்த சில்லி பண்ணாலும் இந்த பவுடர் மட்டும்தான், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு. இதில் வந்து மைதா மாவு அப்புறம் இந்த வந்து கோதுமை மாவு இந்த மாதிரிலாம் வந்து கலப்பாங்க. அது எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. நான் இது எல்லா சில்லிக்குமே வந்து இப்படி தான் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சில்லி கூட வந்து வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் பொரிச்சது இருக்கும்ல அது, அப்புறம் வந்து லெமன் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.